இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவர் தாழ் நான் பணிவேன். அவர் தாழ் நான் பணிந்தால் அகமே மகிழ்ந்திருப்பேன். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். சிமியோன் மரியாவை நோக்கி கூறினார், இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறைவசனங்கள் 34 35 முடிய. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் செல்வி நித்யா அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற தாயார் சந்திரா சாமுவேல் குடும்பத்தினருக்காகவும், சகோதரன் மைக்கேல் ரெனி குடும்பத்தினருக்காகவும், கிறிஸ்தோபர் உடல் நலன் வேண்டியும் பணியிடத்தில் அமைதி வேண்டியும் வேண்டுதல் திருப்பலியாகவும், கேண்டில்டா என்ற தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும், விக்டர் சஞ்சய் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் கொரோனா நோய் தொற்று நிமித்தமாய் இறைவனடி சேர்ந்திருக்கின்ற எல்லா அருட்பணியாளர்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்ட் ஜோசப், பி இருதயராஜ், ரோஸ் இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவை புனித மரியாவின் துயரங்களின் நினைவை அனுசரிக்கிறது. புனித வியாகுல மாதா திருவிழா என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதை இன்றைய நாளில் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் தான் சுமந்த துயரங்களின் வழியாய் கடவுளின் திட்டத்தை உய்த்துணர்ந்து அந்த திட்டத்திற்கு தன்னை முழுமையாய் கையளித்து கடவுளுக்குரியவராக தன்னை மாற்றிக்கொண்டார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகின்ற துன்பங்கள், சஞ்சலங்கள், இடர்பாடுகள், கவலைகள் இவை எல்லாமே இன்னும் நெருக்கமாய் நம்ம எல்லாம் கடவுளிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எதிர்கொள்ளுகின்ற இந்த கசப்பான அனுபவங்கள், இடரல்கள், துன்பங்கள், வலிகள், வேதனைகள் இவையெல்லாம் நம்மை கடவுளிடமிருந்து விலகிச் செல்லுவதற்கான காரணிகள் அல்ல,
மாறாக அவற்றின் மூலமாய் இன்னும் நாம் கடவுளிடம் நெருங்கி வருவதற்கான வாய்க்கால்களாய் அவைகள் அமைகின்றன. கடவுளின் மகனாயிருந்தும் இயேசுவும் துயரங்களை எதிர்கொண்டார், துன்பங்களை சுமந்தார், சிலுவை சாவை ஏற்றார். அதன் வழியாய் நமக்கு மீட்பை கொணர்ந்தார். இதையே நாம் நேற்றைய தினத்தில் திருச்சிலுவையின் மாட்சி திருவிழா என்று சொல்லி நாம் கொண்டாடினோம். இயேசு துன்பங்களின் வழியாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நமக்கான மீட்பை கொண்டு வந்தார். அன்னை மரியாளுடைய துன்பங்கள் வழியாய் கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து அதை செயல்படுத்துகின்ற அற்புதமான மனுஷியாக அன்னை மரியாள் வாழ்ந்திருக்கின்றார். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட்டு தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகில் இருந்து துன்புற திருவுலமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெற தகுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7-9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பாற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெக்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளே என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும்.
ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்ன நடத்தி அருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறராக இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளுவீர். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்தனை மிகுதி. பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய கன்னிமரியா, நற்பேறு பெற்றவர், ஏனென்றால் மறை சாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருசிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 19 இறைவசனங்கள் 25 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் திருச்சிலுவையின் மகிமை விழாவை திரு அவை கொண்டாடியது. இந்த திருச்சிலுவையின் மகிமை விழா அல்லது மாட்சி விழா இயேசுவின் சிலுவை குறித்தும் அந்த சிலுவை எதன் குறியீடாக நமக்கு இருக்கிறது என்பதையும் குறித்தும் தியானிக்க வைத்தது. சில வேளைகளில், ஏன் அநேக வேளைகளில் சிலுவையை நாம் பலுவின் அடையாளமாக பார்க்கின்றோம் அல்லது துன்பத்தின் குறியீடாக பார்க்கின்றோம். ஆனால் அந்த திருச்சிலுவையை இயேசு மகிமையின் சின்னமாய் மாற்றினார். அது நமது குணப்படுத்துதலின், நம்பிக்கையின், மீட்பின், விடுதலையின், சமாதானத்தின், அன்பின் அடையாளமாய் இருக்கிறது என்பதை நேற்றைய தினம் நாம் தியானித்தோம்.
இன்று தாயாம் திரு அவை செப்டம்பர் 15 புனித மரியாவின் துயரங்கள் புனித வியாகுல மாதாவினுடைய விழாவை கொண்டாடி அன்னை மரியாளுடைய வியாகுலங்கள் கடவுளுடைய மீட்பு திட்டத்தை இன்னும் அதீத உத்வேகத்தோடு கடவுளுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து செயல்பட அன்னை மரியாளை அது ஊக்குவித்தது என்பதை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவர் லேடி ஆஃப் சாரோஸ், அவர் லேடி ஆஃப் டோலரஸ், சாரோஃபுல் மதர், மதர் ஆஃப் சாரோஸ், அவர் லேடி ஆஃப் த 7 சாரோஸ் என்றெல்லாம் புனித வியாகுல அன்னையை பல்வேறு பெயர்களில் திரு அவையில் அழைக்கின்றார்கள். 1232 ஆண்டு இத்தாலியின் ஒரு பகுதியான டஸ்கனி என்கின்ற இடத்தில் 7 இளைஞர்கள் குருக்கள் அல்ல, கன்னியர்கள் அல்ல, நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்து வந்தவர்கள் அல்ல, மாறாக 7 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து சர்வைட் ஆர்டர் என்கின்ற ஒரு மரியாயின் ஊழியர் சபை, அப்படித்தான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த சபையை அவர்கள் துவங்கினார்கள். 1237 மற்றும் 38களில் திருச்சிலுவையின் கீழ் மிகுந்த துயரத்தோடு அன்னையின் 7 வியாகுலங்களை தியானிக்கும் பக்தி முயற்சியை ஆரம்பித்தனர். இதுவே பின்னாளில் வியாகுல மாதா பக்தி முயற்சியாக திருச்சபையில் வளர ஆரம்பித்தது. இந்த வியாகுல மாதாவினுடைய பக்தி முயற்சியை இவர்கள் உலகெல்லாம் கொண்டு செல்லுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். வியாகுல மாதாவுக்கென்று ஒரு ஜெபமாலை, வியாகுல அன்னையினுடைய ஜெபமாலை, வியாகுல அன்னையினுடைய நவநாள் என்று சொல்லி, அதேபோல் வியாகுல மாதாவினுடைய கரங்களில் இருக்கின்ற அந்த ஸ்காப்லர், அதையும் இவர்கள் இந்த பக்தி முயற்சியாகவே துவங்கி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையினுடைய 7 துயரங்கள் தான் இவர்களுடைய நற்செய்தி அறிவிப்பினுடைய மையமாகவும் இருந்திருக்கின்றது. சிமியோன் தீர்க்கதரிசி இயேசுவை ஆலயத்தில் கண்டபொழுது குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும், இந்த குழந்தை எதிர்ப்பின் அடையாளமாய் இருக்கும் என்று கூறிய அந்த வார்த்தைகள் அன்னை மரியாளை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்குவதற்கு முன்பிருந்தே அன்னை மரியாளுடைய துயரங்கள் மிகுந்தவையாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. நமக்கென்று 7 வியாகுலங்களைத்தான் திருச்சபை கொடுக்கின்றது. ஆனால் அந்த வியாகுலம் என்கின்ற சொல்லை நாம் தமிழில் இன்னும் ஆழமாய் தியானிக்க முயற்சிக்கின்ற பொழுது துயரம் என்கின்ற பொருள் அளிக்கின்ற மற்றொரு வார்த்தையும் நமக்கு தரப்படுகின்றது. அப்படி என்றால் அன்னை மரியாளை குறித்து இந்த 7 வியாகுலங்கள், 7 துன்பங்கள் மட்டும்தான் அன்னைக்கு துயரை கொடுத்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இதை கடந்து நிறையவே அன்னை மரியாளுக்கு துயரங்களை கொடுத்தது என்று நாம் சொல்லலாம். நம்முடைய விவிலிய பின்புலத்தில் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம், குழந்தை இயேசுவை அன்னை மரியாளும் யோசேப்பும் தூக்கி கொண்டு கனவில் எச்சரிக்கப்பட்டவர்களாய் குழந்தையை காப்பதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். ரொம்ப பிராக்டிக்கலாக யோசிங்க. அன்னை மரியாள் பச்சை உடம்புக்காரி, நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, குழந்தை இயேசுவை பெற்றெடுத்து உடல் வலியோடு அந்த பேறுகால வேதனையோடு இருக்கும் பட்சத்தில் யோசேப்புக்கு செய்தி கொடுக்கப்பட அந்த கடும் குளிரில் மார்கழி மாதம் முடிந்து அடுத்த மாதத்திற்குள் அந்த நுழைகின்ற அந்த தருணத்தில் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை துணிகளில் சுற்றி பொதிந்து எல்லாத்தையும் வாரி கட்டிக்கின்னு கணவனோடு சேர்ந்து எகிப்திற்கு ஓடுகின்றார்கள். பாலஸ்தீனம் எங்கே இருக்கின்றது, எகிப்து எங்கே இருக்கிறது? புனித பூமிக்கு பயணம் செய்து பாருங்கள். இப்பொழுதுதான் நமக்கு சாலை வசதி. அன்னை மரியாளுடைய காலத்தில் ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு துன்பத்தோடு வலிகளோடு வேதனையோடு அன்னை மரியாள் கடவுளுடைய விருப்பத்திற்கு திட்டத்திற்கு தன்னை கையளித்து இந்த செயலை செய்திருப்பார்கள். அதன் பிறகு குழந்தை இயேசுவை கோவிலுக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகின்றது. அவர்களின் வழக்கத்தின்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது
அதன் தாயும் தந்தையும் குழந்தையை தூக்கி கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார்கள். சிமியோன் குழந்தையை பெற்றவுடன் உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இந்த குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடையாளமாயிருக்கும். அன்னை மரியாளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, என்ன சொல்றாங்கன்னே தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அவர்களை வெகுவாக பாதித்திருக்கும். என்ன இது, என் குழந்தை, ஒத்த குழந்தை, தலைச்சம்புள்ள, இவன் சின்ன பையன், இவன் எப்படி எதிர்க்கப்படுகின்ற அடையாளமா இருப்பான்? இவன் பிறந்ததுனால ஏன் இங்க பெரிய என்ன கலோபரம் நடக்க போகுது? என்ன சொல்றாரு இவர்? அன்னை மரியாளை வெகுவாக பாதித்திருக்கும். இயேசு திருவிழாவில் காணாமல் போகின்றார். அன்னை மரியாளும் யூசுப்பும் நினைத்து கொண்டார்கள் கூட்டத்தில் எங்காவது இருப்பார்கள் என்று. பைபிளும் அப்படிதான் சொல்லுது, விவிலியம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. கூட்டத்தில் அவர் இருந்திருப்பார் அல்லது உறவினர்களோடு எங்காவது இருந்திருப்பார். ஆனால் 12 வயது சிறுவன், பெற்றோரோடு ஆலயத்திற்கு வந்தவன், இவர்களுடைய கணிப்பு கூட்டத்தில் இருக்கிறான். ஆனால் 3 நாட்கள் கழித்து தான் தெரிகிறது அவன் கூட்டத்திலும் இல்லை, உறவினர்களோடும் இல்லை, நண்பர்களோடும் இல்லை. யோசித்து பாருங்களா, மாதாம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒத்த புள்ளல்ல. இன்னைக்கு நம்ம சாதாரண மக்கள் நம்முடைய குழந்தைங்களுக்கு ஏதாவதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ துடிச்சு போகிறோம், எவ்வளவு கதறோம். அன்னை மரியாள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாள். எனவே தான் அதனுடைய வெளிப்பாடாக அன்னை மரியாள் பேசுவது போலதான் அந்த கோவிலில் இயேசுவிடம் கேட்கிறாள், மகனே, நானும் உம் தந்தையும் மிகுந்த வேதனையோடு உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றோமே. இயேசு ரொம்ப கூலா பதில் சொல்றார். உங்களுக்கு தெரியாதுங்களா? ஐ ஷுட் பி பிஸி வித் மை ஃபாதர்ஸ் ஒர்க். நம்ம ஊரில் இது நடக்குமா? நம்ம பையன் நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போயிடறான், தேடி பார்க்குறோம், ஆள் கிடைக்கவே இல்லை. அப்புறமா ரொம்ப தேடி டயர்டாகி வீட்டுக்கு வந்தவன, வாடா உன்னை தானே தேடி இருந்தேன், உக்கார்றா, தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு அழுத்தி தேய்ச்சி குளித்து, வாடா சிக்கன் பிரியாணி வாங்கி வச்சுக்கிறேன் சொல்லுவோம். உள்ளே விட்டு சாத்தம் இல்லை. அன்னை மரியாள் அப்படி செய்யலை. அன்னை மரியாள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். பாரும், நானும் உன் தந்தையும் மிகுந்த கவலையோடு, அந்த கவலை என்ற வார்த்தையே துன்பம், துயரம் என்பதனுடைய மற்றும் ஒரு சொல். மிகுந்த கவலையோடு உன்னை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோமே. நாம் மீண்டுமாய் அன்னை மரியாளுடைய இந்த வியாகுலங்களை அவருடைய திருச்சிலுவை திருநிகழ்வில் பார்க்கின்றோம். 4ஆம் ஸ்தலம், இயேசு தன் மகனை சந்திப்பது. யோசிச்சு பாருங்க, அவன் பையன் ஒன்றுமே பண்ணலை, யாருக்கும் கெடுதல் நினைக்கல, யாருக்கும் தீயது நினைக்கல, பச்சைகளுக்கோ பூச்சிகளுக்கோ கூட அவர் தீமையை நினைக்காதவர். ஆனால் அவரை கூப்பிட்டு அடித்து வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி உடம்பை கீழ்ச்சி நிர்வாணமாக்கி ஒரு மிகப்பெரிய பாரமான சிலுவையை அவர் மீது சுமத்தி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை பார்க்கின்ற அன்னை மரியாள் எவ்வளவு துடித்திருப்பாங்க. அன்னை மரியாளுக்கு முன்பாகவே அவரை சிலுவையில் வைத்து அறைகின்றார்கள். அன்னை மரியாளுடைய காலம் வரை அந்த சிலுவை அவமானத்தின் அடையாளமாக, தேச துரோகிகளுக்கு வழங்கப்பட்ட உச்சபட்ச தண்டனையாகத்தான் அது இருந்தது. அன்னை மரியாள் எவ்வளவு துடித்திருப்பா. என் பையன் என்னடா பண்ணான், என் பிள்ளைக்கு யாருடா கெடுதல் நினைச்சான், எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணான், எல்லாரையும் சமமாக தானே நடத்தினான், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு தானே சொன்னான், அதை தவிர என் பிள்ளை என்னடா பண்ணான், ஏன்டா என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி என் உயிர் தான் போனேன், எனக்கு முன்னாடி என் உள்ள உயிர் போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளவு துடித்திருப்பார்கள். இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இறந்து விட்டாரா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்த ஒருவன் இயேசுடைய விழாவை ஈட்டியால் குத்துகிறான். இறந்த உடம்பில் மற்றும் ஒரு வலியை, ரணத்தை அவன் ஏற்படுத்துகிறான். அதையும் மாதா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடலை இறக்கி அன்னை மரியாளுடைய மடியில் கிடத்துகிறார். யோசித்து பாருங்க, எனக்கு எல்லா அம்மாவும் தங்களுடைய குழந்தைய இழந்துட்டாங்கன்னா எப்படி சொல்லி அழுகுறாங்க. தன்னுடைய குழந்தையாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும். ஐயோ சாமி, என்ன எடுத்துக்க கூடாதா, என் பிள்ளையை எடுத்துக்கினியே, என் வீட்டுக்காரனை எடுத்துக்கினியே, என் அண்ணனை எடுத்துக்கினியே, என் தம்பியை எடுத்துக்கினியே, அந்த சாவு எனக்கு வரக்கூடாதா சொல்கிறேன்ல, அழுகுறேன்ல, புலம்புறேன்ல, ஒப்பாரி வைக்கிறேன்ல. யோசித்து பாருங்கள், மாதாம்மாக்கு எவ்வளோ வேதனையை கொடுத்திருக்கும். தன் ஒரே பிள்ளை, தலைச்சன் பிள்ளை, மாசு மறுவில்லாமல் பெற்றெடுத்த பிள்ளை, இந்த உலகத்திற்கான மீட்பை கொண்டு வர கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளின் பிள்ளை, தனக்கு முன்பாகவே
உயிரற்ற நிலையில் தன் மடியில், அதே மடியில் தான் மாதம்மா போட்டு இயேசுவை எவ்வளோ கொஞ்சிருப்பாங்க, எத்தனை வருஷம் பால் கொடுத்துருப்பாங்க, எத்தனை வருஷம் அந்த மடியில் போட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சுருப்பாங்க, கதை சொல்லியிருப்பாங்க. அவர்களுடைய யூதர்களுடைய சட்டத்தை, மதத்தை, விவிலியத்தை, அப்போ அது விவிலியம் கிடையாது, தோரா, யூதர்களுடைய சட்டம், அவர்களுடைய ரிலிஜியனை பற்றி, சமயத்தை பற்றி எல்லாத்தையும் அந்த மடியில் போட்டு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. என்று 33 வயது நிரம்பிய மகனை மடியில் கிடத்தி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். அவங்களுக்கு முன்னாடியே கொண்டு போய் இயேசுவை தயார்படுத்தி கல்லறையில் வைக்கின்றார்கள். யாருமே கிடையாது, சூசேப்பர் கிடையாது, இப்போ இயேசுவும் கிடையாது. அனாதையாய் விடப்பட்ட நிலை. யோசித்து பாருங்க, மாதம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த எல்லா வேதனைகளுக்கும் மத்தியிலும் அன்னை மரியாள் கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். அன்னை மரியாளுடைய வேதனைகளோடு, துயரங்களோடு நம்முடைய வேதனைகளை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் அசாதாரண சூழல், இது இந்த கொரோனா, COVID-19 நமக்கு மிகப்பெரிய துயரம், மிகப்பெரிய துன்பம். பொருளாதார சரிவு, வேலை இழப்புகள், பட்டினி சாவுகள், நோய். இந்த கொரோனா இல்லாமல் மற்ற நோய்கள்லாம் இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழல், பெரும் துன்பம். ஒரே வீட்டுக்குள்ளாரே 6 மாசமா முடக்கப்பட்ட நிலையில் உறவுகளில் சிக்கல், இதனால் மனத்தாங்கல், சண்டை, சச்சரவு, குரோதம், விரோதம், இதெல்லாம் நம்முடைய துன்பங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம்னா மத்திய அரசு நம் மீது திணிக்கின்ற பல்வேறு திணிப்புகள், அதனால் நாம் சுமக்கின்ற துன்பங்கள். அந்த நீட்டு தேர்வு, தேசிய கல்வி தேர்வுனால, நீட், நேஷனல் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதனால் இதுவரைக்கும் நம்ம நிறைய மாணவர்களை இழந்திருக்கிறோம். இந்த ஆண்டு மட்டும் நாம் 4 பேரை இழந்திருக்கின்றோம். எவ்வளோ பெரிய துன்பம். பிள்ளைங்க சூசைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய வேதனை. அந்த தேஜாஸ்ரீ, அந்த புள்ள சுபஸ்ரீயா, அந்த புள்ள சொல்கிற துர்கா, ஐம் சாரி, ஐம் டயர்டு. அன்னைக்கு மே மாதத்தில் அமெரிக்காவில் ஒரு கருப்பின ஆள் இறக்குறப்ப சொன்னார்ல, லெட் மீ பிரீத், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் மூச்சு விட முடியல, என்னை விடுங்க அப்படின்னு கதனை செத்துட்டான், கொன்னுட்டாங்க. இந்த புள்ள சொல்கிறா, அம்மா ஐம் சாரி, அப்பா ஐம் சாரி, ஐம் டயர்டு, என்னால் முடியல, நான் 2 வருஷமாக இதுலேயே என் வாழ்க்கையை ஃபுல்லாக நான் செலவு பண்ணேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. யோசித்து பாருங்கள், அந்த அம்மாவுடைய, அந்த அப்பாவுடைய, ஒவ்வொரு கட்சியும் போய் அவங்கள சந்திக்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க, எல்லாம் சரியாயிடுமா? சமூக நீதிக்கு எதிராக மத்திய அரசு நம் மீது எவ்வளவு துன்பங்களை கொடுக்கின்றது. கட்டாய தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் நம்முடைய மொழிகளுக்கெல்லாம் பிந்து பிறந்த வெறும் 400 ஆண்டுகளே ஆன, ஆனால் நம்முடைய தாய்மொழி பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தியது, பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் நம் மீது ஹிந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது மிகப்பெரிய துயரம். இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில், தமிழகத்தில் வேற்று மாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முதலிடத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்ற இந்த சூழல் மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய துன்பம். ஒரு எடுத்துக்காட்டு, கடந்த மாதத்தில் நம்முடைய திருச்சி பணிமனையில், ரயில்வே பணிமனையில் வடக்கிலிருந்து வந்தவர்களுக்கு 500க்கும் அதிகமானோருக்கு வேலை கொடுத்துவிட்டு 5000க்கும் அதிகமானோர் பயிற்சி பெற்ற நிலையில் வேலைக்காக அதே அலுவலகத்தில், அதே டிபார்ட்மெண்ட்டில், துறையில் பணிக்காக காத்திருக்கின்ற சூழல் வெறும் 15-16 பேருக்கு மட்டுமே தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது. நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கொள்ளுங்கள், கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்காளம், எல்லா முதலமைச்சர்களும் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு 85 அல்லது 89% வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு. எல்லா திட்டத்தையும் இங்கே தான் கொண்டு வரோம். கெயில் திட்டமாக இருக்கட்டும், அல்லது இயற்கையை கெடுக்கின்ற திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நம் மீது தான் திரிக்கிறார். எல்லாம் வேதனைகள். அன்புக்குரியவர்களே, இவைகளை எல்லாவற்றையும் நாம் எதிர்கொண்டாலும் கூட இந்த எல்லா சூழல்களிலும் கடவுளுடைய திட்டம் எது என்பதையும், இந்த துயரமான, இந்த வியாகுலம் நிறைந்த
எந்த சூழலிலும் நாம் இன்னும் நெருக்கமாக கடவுளிடம் வர வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தியாக நான் உணர்கின்றேன். அதற்கு நமக்கு மிகவும் பரிந்து பேசுபவளாக அன்னை மரியாள் இருக்கின்றார். இந்த நற்செய்தியில் இயேசு சிலுவையில் உயிர் விடுவதற்கு முன்பாக தம்முடைய சீடரிடம் சொல்லுகின்றார், இவரே உம் தாய். அந்த சீடர் நம் எல்லாருடைய பிரதிநிதியாக திருச்சிலுவையின் கீழ் நின்றார். யோவானிடம் கொடுக்கப்பட்ட அன்னை மரியாள் யோவானுக்குரிய தாய் மட்டுமல்ல, உலகம் அனைத்திற்குமான தாய், குறிப்பாக நம் எல்லாருக்குமான அன்னை. எனவே தான் நம்முடைய திருத்தந்தை அழகாய் சொல்லுகிறார், அன்னை மரியாளை அம்மாவாக அன்னையாக ஏற்றுக்கொள்ளாதவர் அனாதை என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, வியாகுல மாதாவினுடைய இந்த திருவிழா நமக்கு தருகின்ற செய்தி இதுதான். அன்னை மரியாள் வியாகுலங்களை, துயரங்களை எதிர்கொண்டார், சவால்களை எதிர்கொண்டார். இயேசுவும் அப்படிப்பட்ட துயரங்களை, துன்பங்களை எதிர்கொண்டார். ஆனால் இந்த எல்லா வியாகுலங்களும் அவர்களை கடவுளோடு நெருக்கமாக இருப்பதற்கு, கடவுளோடு சேர்ந்து பயணிப்பதற்கு, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப சூழலாக இருக்கட்டும், பணி செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய முன்னெடுப்புகளில் நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கின்ற இழப்புகளாக இருக்கட்டும், அதை ஏற்படுத்துகின்ற வழிகளாக இருக்கட்டும், நெருடல்களாக இருக்கட்டும், ரணங்களாக இருக்கட்டும், கீறல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோடு சேர்ந்து பயணி. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் பயணங்கள் தான் வாழ்க்கையில் அனுபவங்கள் தான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. இன்று காலையிலே ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் இந்த வரிகளை எல்லாம் வாசித்தேன். எனக்கு மிகவும் என்னை தொட்டது. கடவுளிடம் வலிமை கேட்டேன், அவர் கஷ்டங்களை கொடுத்தார், அவற்றை எதிர்கொண்டேன், வலிமை பெற்றேன். கடவுளிடம் அறிவை கேட்டேன், அவர் பிரச்சனைகளை கொடுத்தார், அவற்றை சமாளித்தேன், அறிவு பெற்றேன். கடவுளிடம் துணிச்சலை கேட்டேன், அவர் ஆபத்துக்களை கொடுத்தார், அவற்றை சந்தித்து மீண்டேன், துணிச்சலை பெற்றேன். ஆண்டவரிடம் அன்பு கேட்டேன், எதிரிகளை கொடுத்தார், அனுசரித்து சென்று அவர்களின் அன்பையும் பெற்றேன். கடவுளிடம் வளமான வாழ்வு கேட்டேன், உழைக்க தயங்காத உறுதியை கொடுத்தார், உழைத்தேன், உயர்வு கிடைத்தது. கேட்டது ஒன்று, கிடைத்தது வேறொன்று என்றாலும் கிடைத்ததை வைத்து நான் கேட்டதை பெற்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய துயரங்கள், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய நெருடல்கள், நம்முடைய வழிகள், இவை எல்லாமே சொல்லித் தருகிற பாடம். கடவுள் இன்னும் நெருக்கமாய் நம்மோடு இருக்கின்றார். எனவே நம்முடைய இத்தகைய சூழல்களில் இன்னும் நெருக்கமாய் கடவுளிடம் வர அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி காணிக்கை தந்தோம், சிரமதை தாழ்த்தி தாழ்பணிந்தோம். கனிவுடன் ஏற்பாய் பரம்பொருளே, கனிவுடன் ஏற்பாய் பரம்பொருளே. கரங்களை உயர்த்தி காணிக்கை தந்தோம், சிரமதை தாழ்த்தி தாழ்பணிந்தோம். கனிவுடன் ஏற்பாய் பரம்பொருளே, கனிவுடன் ஏற்பாய் பரம்பொருளே. உன்னொளி விளக்கு எரிவதற்கு எண்ணெயாயிருக்க விளைகின்றேன். உன்னொளி விளக்கு எரிவதற்கு எண்ணெயாயிருக்க விளைகின்றேன். எரிகின்ற விளக்காம் நீரெம்மை, எரிகின்ற விளக்காம் நீரெம்மை. எரித்திட வேண்டி தருகின்றேன், எரித்திட வேண்டி தருகின்றேன். கரங்களை உயர்த்தி காணிக்கை தந்தேன், சிரமதை தாழ்த்தி தாழ்பணிந்தோம். கனிவுடன் ஏற்பாய் பரம்பொருளே. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னி மரியாவை இறைப்பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னி மரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிட்டோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள மேமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரும்பிரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தே நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தே நீ வா வா. வானின் முழு நிலவே, வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேதையா. வானின் முழு நிலவே, வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேதையா. படிவரும் தென்றலில் ஆடிடும் மலராய், படிவரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உன்னாசி கண்டால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உனை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தே நீ வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ என் இயேசுவே, உமது காயங்களுள் என்னை கழுவியர், உமது திரு காயங்களுள் என்னை கழுவியருளும்.
புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். திருவிருந்து பல்லவி. கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்வதில் மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுவீர்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் பிரிவு இறைவசனம் 3. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்களுடன் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.